டாக்டர், லிவர்ல வந்து கேன்சரை தவிர இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஆமாம், லிவரில் வந்து கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து ஒன் ஆஃப் த காமன் டிசீசஸ் தான். ஏன் அப்படின்னா லிவர் தான் வந்து குடலில் இருந்து வரக்கூடிய பிளட் எல்லாத்துக்கும் அதுதான் ஃபில்டர். அப்போ நம்ம என்னென்னமோ சாப்பிட்றோம், வெளியில் வாங்கி சாப்பிட்றோம், அசுத்தமான பொருட்கள்லாம் சாப்பிட்டாலும் அதுலேருந்து வரக்கூடிய கிருமிகள்லாம் வந்து குடலிருந்து ரத்தத்துக்கு போனாலும் அது ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டருக்கு ஆகி அப்புறம்தான் வந்து பாடிக்குள்ளே அனுப்பும் லிவர். அங்கே அந்த ஃபில்ட்ரு தான் லிவர். அதனால் பல தடவை வந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் கிருமிகள்லாம் வந்து லிவரில் போய் ஃபில்டர் ஆகி நிற்கும் போது லிவரில் வந்து அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். ஸோ அது பேர் வந்து லிவர் ஆப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமனாக வந்து அமீபியாசிஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா என்னென்னா ஒரு வகையான ஒரு அசுத்தமான தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி தான் அமீபா. டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து சரியாக கை கழுவாமல் சாப்பிட்றனாலையோ இல்லை அசுத்தமான தண்ணியை குடிக்கிறனாலையோ சாப்பிட்றனாலையோ அதில் அமீபியாசிஸ் வரலாம். வந்துச்சுன்னா அது லிவரில் தான் போய் லிவர் தான் தடுக்கும், மற்ற இடத்துக்கு போகாமல். அதனால் வந்து லிவரில் வந்து அது வந்து ஒரு சீக்கட்டியாட்ட உருவாயிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு சிவியர் பெயின், ஃபீவர், ஜாண்டிஸ் இதோடு வரலாம். அது ஈஸியாக வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அல்ட்ராசவுண்ட் இல்லை சிடி ஸ்கேனில் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா அது மோஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் வந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம். சில சமயம் அது அந்த சீயை வந்து வெளியிலேருந்து ஒரு டியூப் போட்டு எடுத்துவிட்டால் சரியாயிடும். இது ஒன்றும் அந்த காலத்தில் அது சிவியர் டிசீஸாக இருந்துச்சு, இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய டிசீஸாக தான் இருக்குது. முக்கியம் என்னென்னா அது வராமல் தடுக்கணும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தால் சோப் போட்டு கை கழுவுறது, தண்ணி எங்கேயுமே வந்து வெளியில் குடிக்கும்போது கேர்ஃபுல்லாக நல்லா சுண்டை காய வச்சு தண்ணியோ இல்லை நல்லா சுத்தம் பண்ண ஆர்வ வாட்டரோ குடிக்கணும். அசுத்தமான இடத்துல வந்து சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடக்கூடாது. இதெல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக கடைபிடிச்சாவே இந்த வியாதி அமீபியாசிஸ் வராமல் தடுக்கலாம். இது வந்து ஒன்று மெயினாக ஒரு இன்ஃபெக்ஷன். இன்னொரு இன்ஃபெக்ஷன் வந்து ஹைடாக்டிட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு கிருமினால் வரக்கூடிய வியாதி தான். அந்த கிருமி வந்து நாயோட எக்ஸ்க்ரீட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்க, நாயோட மலத்திலேருந்து கழிவுலேருந்து வரக்கூடிய வியாதி. அது எப்படின்னா அது வந்து யூஸ்வலாக வந்து அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் உழவர்கள்லாம் வந்து நாய் வச்சுருந்தாங்க. அந்த நாய்க்கு அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த நாயோட கழிவுலேருந்து நம்ம சாப்பிட்ற தக்காளி இல்லை கீரை இல்லை வேறு ஏதாச்சும் வந்து நமக்கே தெரியாமல் அதில் அசுத்தம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸை காய்கறிகளை நம்ம சரியாக கழுவாமல் சாப்பிட்டோம்னா அது மூலமாக வந்து இந்த வியாதி வரலாம். இது பேர் ஹைடாக்டிட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன ஒரு வகையான ஒரு கிருமி, ஒரு பூச்சி. அது வந்து என்னாகும் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நேராக லிவருக்கு போகும். லிவர் வந்து வெளியில் போகாமல் தடுத்துரும். அதனால் அந்த கிருமி வந்து லிவர்லேயே வந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஹைடாக்டிட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு 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 பலூன் மாதிரி பெருசாகிக்கும். அந்த மாதிரி பெருசாகி இந்த ஒரு 10 சென்டிமீட்டர் சைஸ் வரைக்கு 20-30 வருஷம் ஆகும். அந்தளவுக்கு ஸ்லோ க்ரோயிங் டியூமர் தான். அந்த மாதிரியான டிசீஸ் வந்து லிவரில் வரலாம். அது ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அது வந்து பொதுவாக வந்து அதுக்கான மருந்துகள் இருக்குது. ஆனால் மருந்து அவ்வளோ நல்லா வேலை செய்கிறதில்ல. ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணால் போதும்.